நம்ம அப்ஜெக்டிவ் நீட் ஃபிசிக்ஸோடைய ஸ்டெப் அப் ப்ராக்டிஸ் 2 பார்க்க போகிறோம். டிசி பண்ணுவது சாப்டர் முடிச்சாச்சு, கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அசைன்மெண்ட் கொடுத்ததை we can discuss today. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் டியூ டு a பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் 5 மைக்ரோகூலும் at a distance 80 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சார்ஜ்னு கேட்டிருக்காங்க. பேசிக் கொஷின் இல்லையா, ஒரு Q சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும் எந்த இடத்துல 80 சென்டிமீட்டருக்கு கேட்குறாங்க. ஸோ E வந்து என்னது, KQ/R². இப்போ K வேல்யூ வந்து 9 × 10 to the power 9, Q வேல்யூ 5 × 10 to the power -6, இது வந்து 8 × 10 power 80 சென்டிமீட்டர் இல்லையா, அப்போ 80 × 10 to the power -2. அப்போ நான் அதை எப்படி எழுதலாம், 8 × 10 to the power -1. ஸோ 8 × 10 to the power -1 the whole square. ஸோ 45 × 10 to the power 3, இது வந்து 64 × 10 to the power -2, 45/64 × 10 to the power +5 ஆகிடும். கரெக்டாக? அப்போ 450/64 × 10 to the power 4. 6 7s are 42 இல்லையா, அதை பேஸ் பண்ணினோம்னா எல்லா பவர் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈஸியாக ஐ கேன் மார்க் இட். இப்போ வந்து என்னது, ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டஸ் நாட் இண்டிகேட் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். பட் ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸ் தானே ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not form closed loops. இது கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் at பாசிட்டிவ் அண்ட் ends at நெகட்டிவ். ஸோ இது கரெக்ட். இது தப்புங்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் வரும், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து என்ன கொஷன், எல்லாமே ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் தான்ப்பா. ப்ராக்டிஸ் 1ல் இருக்கும்போது லெவல் 2 போகும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு. ஸோ இந்த கொஷின் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ சார்ஜ் அட் எ டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் ஃப்ரம் இட். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ஒரு சார்ஜ் இருக்குது 3 மீட்டரில், அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, இபி இஸ் 500 Nm/Coulomb. இப்போ நமக்கு சார்ஜ் வேல்யூ வேணும். ஸோ இபி வந்து KQ/R². ஸோ Q வில் பி ஈக்குவல் டு EPR²/K. ஸோ இபி வேல்யூ என்னது 500, R வேல்யூ 3 மீட்டர், ஸோ 3². அப்போ K வேல்யூ என்னது 9 × 10 to the power 9. ஸோ 9 9 கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 × 10 to the power -7. ஸோ 10 to the power -7 ஒரு 10 power -1 கொண்டு வந்தீங்கன்னா 0.5 × 10 to the power -6. அப்போ 0.5 மைக்ரோகூல். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னது, on going away from point charge or a small electric dipole, the electric field decreases at the same rate in both the cases. எப்படி, பாயிண்ட் சார்ஜிலிருந்து நான் போகும்போது என்ன ஆகும், E is inversely proportional to R². ஆனால் டைபோலில் இருந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போச்சுன்னா ஷார்ட் டைபோலே வச்சுட்டோம்னா என்னது, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. Electric field is inversely proportional to the square of the distance from the charge of an electric dipole. இதுவும் தப்பு, ரெண்டுமே தப்பு. அப்போ வந்து எனக்கு ஃபோர்த்துக்கு என்ன ஆப்ஷன் வரும், போத் ஸ்டேட்மெண்ட் ஏ தான் வரும், ரெண்டுமே தப்பு. ஃபிஃப்த் ஒன் என்னது, ஃபிஃப்த் ஒன் வந்து 2 charges plus microcoulomb are 20 centimeter apart plus 5 microcoulomb plus 10 microcoulomb the net electric field at the midpoint between the charges. அப்போ மிட் பாயிண்ட் கேட்குறாங்க. அப்போ அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கிங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்ப்பா, உங்களுக்கு இஏ வந்து இங்கே இருந்துச்சுன்னா ஏன்னா பாசிட்டிவ், இங்கே இபி வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்டில் நமக்கு வேணும், ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் இருக்குன்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி வில் பி ஈக்குவல் டு இஏ மைனஸ் டிஃபரன்ஸ் இபி எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து எது மேக்னிடியூட் ஜாஸ்தியோ அதுக்கு வந்து பாசிட்டிவ் வரும், அவ்வளோதான். இட் வில் ஷோ த டைரக்ஷன், அவ்வளோதான். ஸோ இஏ என்னது, K × 5 மைக்ரோகூலும், ஓகே, டிவைடட் பை 10 சென்டிமீட்டர். ஸோ 10 × 10 to the power -2 the whole square. இதே மாதிரி இபி என்னது, K × 10 மைக்ரோகூலும் divided by அதே 10 × 10 power -2 the whole square. ஸோ 9 × 10 to the power 9 நான் வெளியில் எடுத்துகிறேன், 10 power -6 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன ஆகும், எனக்கு 10 power -1 the whole squareையும் வெளியில் எடுக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே 5 மட்டும் இருக்கும், இந்த சைடு 10 இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ 10 power -2வும் இங்கே -6, இந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் போட்டுடலாம். கரெக்டாக? 5 × -5. ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு -45 × 10 to the power 5 இருக்கும். ஸோ -4.5 × 10 to the power 6 Nm/Coulomb.
இந்த மைனஸ் சைன் என்ன குறிக்குது, எனக்கு இபி வந்து இஏவை விட ஜாஸ்தி. ஏன்னா இஏ மைனஸ் இபிங்கிறதுனால மைனஸ் வந்திருக்கு. அப்போ இபி மைனஸ் இஏனா பாசிட்டிவ் வந்திருக்கும். அப்போ இபி இஸ் மோர் தென் இஏ, ஏன்னா சார்ஜ் ஜாஸ்தி. அப்போ டைரக்ஷன் என்னது, நெகட்டிவ் எக்ஸ். அதர்வைஸ் சிம்பிளாக என்ன சொல்லிடலாம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இங்கே என்னது, டுவர்ட்ஸ் இபியோடைய டைரக்ஷன் பாருங்கள், டுவர்ட்ஸ் ப்ளஸ் 5 மைக்ரோ கூலும். அப்போ ஃபிஃப்த்து ஒன்றுக்கு ஆன்சர் என்னது, ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் பேசிக் சம்ஸ், கான்செப்ட் அண்ட் கிளாரிட்டிக்காக நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ என்னதுன்னு எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து அந்த கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் ஒரு சார்ஜ் ப்ளஸ் 8Q, தென் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லில் வந்து இன்னொரு சார்ஜ், அது என்னது -2Q வச்சுருக்காங்க. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே 0 ஆகணும், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இப்போ லைக் சார்ஜஸ்னால் நமக்கு எங்கே நெட் ஃபீல்டு 0 ஆகும், நெட் ஃபீல்டு will be 0 at any point between the line joining. கரெக்டா, இந்த ரெண்டு லைனுக்கும் ஜாயின் ஆகிறது, அதாவது ரெண்டு சார்ஜஸுக்கும் இடையில வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும், லைட் சார்ஜஸாக இருந்தால். பிட்வீன் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். கரெக்டா. இப்போ அன்லைக் சார்ஜஸ்னா என்னது, அன்லைக் சார்ஜஸுக்கு நெட் ஃபீல்டு எங்கே இருக்கும், நெட் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். எப்போ, அவுட் சைடு the line joining the, வெளியில் போயிடும் அது லைன் ஜாயினிங் த சார்ஜஸ். ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்னப்பா, ஸ்மாலர் மேக்னிடியூட், அதாவது வந்து சின்ன சார்ஜுக்கு தான் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கும். சரியா, சின்னதுங்கும்போது நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம், நம்பரை மட்டும் பார்ப்போம். இப்போ 8 2, இதில் எது கம்மியானது 2, அப்போ வந்து 2 சார்ஜ், அப்போ 2Q தான் கம்மியானது, நியரர் டு த ஸ்மாலர் சார்ஜ். இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இதை பண்ணினோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். அப்போ இந்த டயக்ராமில் நான் போட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு இங்கே வந்து இது என்னது இந்த இடத்துல இருக்கும், ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தானே இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, ஸ்மால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ E/P வந்து என்னது, எனக்கு 0 ஆகணும். அப்போ 0 ஆகணும்னா இந்த ரெண்டு ஃபீல்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் இல்லையா. அப்போ K8Q டிவைடட் பை என்ன, L + X the whole square must be equal to what, K into 2Q by x square ஆயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எல் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு கே கேன்சல் ஆகிடும், கியூ கேன்சல் ஆகிடும், இட் இஸ் 2/8. ஸோ அப்படியே மாற்றி போடுங்க, எல் பை எக்ஸ் இது இட் இஸ் 4. கரெக்டாக. ஸோ எல் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4x, 3x வில் பி ஈக்குவல் டு எல், எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு L/3. கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இல்லை எங்கேயா தப்பு பண்ணிட்டோமா? ஒரு நிமிஷம், நான் ஸ்கொயர் எடுக்காமல் விட்டுட்டேன், அதான் பார்த்தேன். ஸ்கொயர் எடுக்காமல் இங்கே வந்து பாருங்கள், எல் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் 4. அப்போ எல் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் என்னது 2 தானே வரும். அப்போ எல் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, அப்போ எல் ஈக்குவல் டு என்னது எக்ஸ். சரியா. அப்போ எந்த இடத்துல இருக்கும், இங்கே வந்து -2Qலேருந்து எல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேயா. ஸோ அப்போ நம்ம எங்கே இது பண்ணணும், பட் இங்கே வந்து இது கோஆர்டினேட் சிஸ்டம் மாதிரி, அதாவது 0 Lன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு எல் ஆட் பண்ணுங்கள். அப்போ நம்ம இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணினோம்னா என்ன ஆகும், 2L டிஸ்டன்ஸில் வந்து அது வந்து 0 ஆகும். ஸோ அது புரிஞ்சுதான். அப்போ C இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்னது, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம போகிறோம், பட் ஓகே. A cube of side B has a charge Q at each of its vertices. Okay, cubeக்கு இது இருக்குது. The electric field due to this charge distribution at the center of the cube. இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெர்டிசஸில் ஈக்குவல் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சென்டரில் என்ன இருக்கும் அது வந்து 0 ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். இல்லை காஸ்லா வச்சு பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து 0, நமக்கு இதெல்லாம் சிம்பிளாக டைரெக்டாக சால்வ் பண்ணிட்டு போகிறது. வெர்டிசஸில் எல்லா சார்ஜஸும் ஈக்குவல் அப்படிங்கும்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சென்டர், ரெகுலர் ஜாமெட்ரிக் ஃபிகருக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும், நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, 8th கொஷன். இதெல்லாம் கான்செப்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ், அவ்வளோதான். ஸோ ரெகுலர் எக்ஸகன்ஸ் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சென்டர் வந்து 0 இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சென்டர் 0 இருக்கக்கூடாதுன்னா இப்போ இந்த இதுக்கு போட்டோம்னா கண்டிப்பாக 0. இப்போ தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு 0 ஆகிடும். இதுக்கு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தோணலாம், பட் நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதுவும் ஆப்போஸ் பண்ணும். ஸோ இதுவும் ஆப்போஸ் பண்ணுமா, ஏன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜை வச்சோம்னா இது ரிப்பல் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். அப்போ நெட் ஃபீல்டு என்னது
இதாகாது. அப்போ இங்கே வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன். இப்போ ப்ளஸ் q இது ரெண்டும் என்ன ஆகும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகிடும். பட் எனக்கு இந்த சார்ஜ் பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த சார்ஜ் சொல்லும் நீ வெளியில் போ, ரிப்பல் ஆகும். இது அட்ராக்ஷன் பண்ணும். அப்போ எனக்கு இங்கே வந்து E1 வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே பாக்கி இருக்கக்கூடியது இது ரெண்டும். இப்போ இது என்ன பண்ணும், இது என்ன அட்ராக்ட், இது வந்து -q அட்ராக்ட் பண்ணும், +q வந்து என்ன பண்ணும், இந்த +1 ரிப்பல் பண்ணும். அப்போ E2 இங்கே இருக்கும். பட் டிஸ்டன்சஸ் ஈக்குவல், மேக்னிடியூட் ஈக்குவல். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், பேரலோகிராம் யூஸ் பண்ணி டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிங்க, தேவையில்லாமல் கால்குலேஷன் பண்ண வேண்டாம். இப்போ பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணால் டயக்னலில் எனக்கு E நெட் இருக்கும். அப்போ இங்கே E நெட் இருக்குது. அப்போ இதில் 0 இல்லை இல்லையா, அப்போ இது ஒரு ஆன்சர். ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா 8க்கு B தான் வரும். ஏன்னா திரும்ப ஏன்னா ஒரு இதெல்லாம் வந்து ஒன் ஆப்ஷன் தானே, ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். வேணும்னா செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து -q கேன்சல் ஆகிடும், 2q கேன்சல் ஆகிடும், 2q கேன்சல் ஆகிடும். சேம் திங் ஹியர். இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இங்கே நீங்கள் நினைக்கலாம் கேன்சல் ஆகாதுன்னு, பட் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேயா, அதை ட்ரை பண்ணுங்கள், அது ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வந்து an electron is sent in an electric field of intensity. சரி, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது, இங்கே வந்து 9.1 × 10⁶. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எலக்ட்ரான் வந்து என்னது, q × E. ஸோ அப்போ வந்து 1.6 × 10⁻−19 × 9.1 × 10⁶. ஓகே, ஸோ அப்போ இதை நான் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ 1.6 × 9.1 × 10 என்ன வரும், -13. இது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆக்சலரேஷன் என்னது, ஃபோர்ஸ் பை மாஸ். கரெக்டா. ஸோ ஃபோர்ஸ் பை மாஸுங்கும் போது 1.6 × 9.1 10⁻−13. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்னது, 9.1 × 10⁻31. ஸோ அதனால தான் நான் அதை மல்டிப்ளை பண்ணலை, ரெண்டும் கேன்சல் ஆகும்போது 1.6 × இங்கே என்ன வரும், எனக்கு 18 வரணும். 1.6 × 10⁻18. ஸோ 9th கொஷின்ஸ் என்ன ஆன்சர், 9க்கு வந்து B. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, 10th one, சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ் ரிலீஸ்டு. இந்த மாதிரி சம் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சிருங்க. ஸோ சார்ஜ்டு பார்ட்டிகல் மாஸ் வந்து mன்னு கொடுத்துருக்காங்க, சார்ஜ் வந்து q இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ u வந்து 0. கரெக்டாக. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது, q × E. எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுப்போம். கைனெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் டைம் t. கைனெட்டிக் எனர்ஜி வேணும்னு என்ன வேணும், 12 mv² வேணும் எனக்கு. V வேணும்னா ஃபஸ்ட் என்னது, u கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் வேறு எதுவும் கொடுக்கல. அப்போ எனக்கு என்ன வேணும், v² = u, v² வேணும் இல்லையா, 2as. ஸோ அப்போ வந்து v = u + at யூஸ் பண்ணலாம் நம்ம. அப்போ v = u என்னது 0 + a வந்து என்னது qe/m. ஃபோர்ஸ் வந்து இதுன்னா நமக்கு ஆக்சலரேஷன் என்னது, ஃபோர்ஸ் பை மாஸ், அதனால் qe/m × E. ஸோ இப்போ இதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 12 mv² என்னது q² e²/m² × t. ஸோ q² e² t²/2m தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 10th C. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, 11th. இது எல்லாமே சின்ன சின்ன கொஷின்ஸ் தான். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் along y-axis in a horizontal plane. Electric field is projected. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த சார்ஜும் வந்து perpendicular to each other. perpendicular to each otherனா இப்போ சார்ஜ் என்ன பண்ணும், an electron will experience a force in the direction opposite to the electric field. கரெக்டா. ஸோ இப்போ E வரணும்னா இது என்ன பண்ணும், இது திரும்ப U-turn போட்டு இப்படி வரணும். ஏன்னா it experience a force in the opposite direction. அப்போ அதுக்கு என்ன தான் இருக்கணும், பேரபோலா தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸோ எலக்ட்ரான் இஸ் பிளேஸ்டு இன் எ வேக்யூம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஃப்ரீ ஃபால் இல்லையா. ஸோ ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E. ஃபார் பேலன்சிங் த எலக்ட்ரான், மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரானு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரானோட இது வந்து என்னாகும், mg வில் பி டவுன்வர்ட்ஸ் ஆக்டிங். அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் இருக்கணும். But electron experiences a force in the direction opposite to the electric field. எலக்ட்ரான் வச்சோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருந்தால் தான் எலக்ட்ரான் வந்து மேலே மூவ் ஆகும். ஏன்னா அது ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும்.
அதை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே தான் இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருக்கும், அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மேலே இருக்கும். அப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேலன்சிங் கண்டிஷனில் அண்டர் ஈக்குலிபிரியம் நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0னா QE will be equal to mg. QE mgனா அப்போ Q equal to mgனா E will be equal to mg by Q. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எல்லா வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. 9.1 into 10 to the power minus 31 into 10 divided by 1.6 into 10 to the power minus 60 minus 19. நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது இல்லையா. 19. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், இங்கே 5 எல்லாமே வேல்யூங்கிறதுனால அதை நான் கேல்குலேட் பண்ண மாட்டேன், வெறும் பவர் மட்டும் கேல்குலேட் பண்ணுறேன். 30 minus 19 வந்து எனக்கு என்னாகும் 11 வரும். ஆனால் இங்கே 9.1 1.6 தான் இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து சி வரக்கூடாது, சி வராது. இட் ஷுட் பி ஸோ 5.68 16 5 are 80 வந்துடும் இல்லையா. ஸோ ஓகே, அப்போ 5.68 into 10 to the power minus 11 வரணும், வெர்டிகலி டவுன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னது, புக்கில் ஆனால் ஆன்சர் வந்து வெர்டிகலி அப்வர்டுன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஃபோர்ஸ் வந்து வெர்டிகலி அப்வர்டாக இருக்கலாம், ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வர்டில் தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து சார்ஜ் ப்ளஸ் Q, இங்கே மைனஸ் Q. இதுக்கும் நீங்கள் கேல்குலேஷன்லாம் எதுவும் வேண்டாம், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 கேட்டிருக்காங்க. அன்லைக் சார்ஜஸ், அப்போ ஸ்மாலர் சார்ஜுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும். இங்கே கிளியராக கொடுத்துட்டு Q இஸ் கிரேட்டர் தென் Q. அப்போ ஸ்மாலர் சார்ஜ் என்னது, எனக்கு கேபிட்டல் Q தான். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக எங்கே இருக்கும், இந்த பாயிண்டில். தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு ஆஃப் த A. ஸோ ஆன்சர் வந்து B. கேல்குலேஷன் இல்லாமல் சிம்பிளாக போடுறது. நெக்ஸ்ட் வந்து என்னது, சார்ஜ் Q இஸ் பிளேஸ்டு அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ சென்டர் ஆஃப் த ஸ்கொயரில் வேறு எங்கேயும் சார்ஜ் இல்லை, இங்கே வந்து சார்ஜ் வைக்கிறாங்க. அப்போ ஒரு கார்னரில் எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து K கேபிட்டல் Q பை இந்த டிஸ்டன்ஸ் என்னப்பா, டயகனலோடைய வேல்யூ வந்து √2a கரெக்டா. ஆனால் இது ஹாஃப் டயகனல், அப்போ ஹாஃப் டயகனல் வந்து எனக்கு √2a/2, தட் இஸ் a/√2. 2 நான் √2 into √2ன்னு எழுதி கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு ரூட். ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ 2kq/a² ஆகிடும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சைடில் வந்து E2 கொடுத்துருக்காங்க. E2க்கு இது என்ன சைடு, இது வந்து a/2, சைடுடைய ஹாஃப் a/2. அப்போ kq/a²/4, 4kq/a². அப்போ E1/E2 கேட்டிருக்காங்களா, E1/E2னா என்ன ஆகும், 2/4 1/2 ஆகிடும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்களே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து 15th ஒன். இதில் மொத்தம் 32 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ சிம்பிள் பெண்டுலம். இப்போ வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க 80 மில்லிகிராமுங்கிறதுனால கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. சார்ஜ் வந்து 2 into 10 to the power minus 8 கூலம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்கணும்னா, இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது, அப்போ டென்ஷன் கேட்குறாங்க. ஹரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், இது ஃபோர்ஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ QE இங்கே இருக்கும், அப்போ அதனால டென்ஷன் இங்கே வரும்போது என்ன ஆகும், இப்போ இது தீட்டானா இதுவும் தீட்டா, அப்போ இது T cos தீட்டா, இது வந்து T sin தீட்டா. வெயிட் எப்போவுமே mg. அண்டர் ஈக்குலிபிரியம் T cos தீட்டா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். பட் எனக்கு இப்போ என்ன வேணும், டென்ஷன் தான் வேணும். அப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். T² cos² தீட்டா ப்ளஸ் T² sin² தீட்டா, m² g² ப்ளஸ் Q² e². இப்போ cos² தீட்டா T² வெளியில் எடுத்தால் cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு m² g² ப்ளஸ் Q² e². அப்போ T² என்ன ஆகும், எனக்கு இது ஒன்று இல்லையா. ஸோ T² ஈக்குவல் டு m² g² ப்ளஸ் Q² e². ஸோ எல்லா வேல்யூவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, டக்குன்னு நம்மளே பண்ணிடலாம். ஸோ 80 into 10 to the power minus 6 the whole square into 10 square plus சார்ஜ் வந்து என்னது 2 into 10 to the power minus 8 the whole square, 2 into 10 to the power 4 the whole square. So 8 into 10 to the power minus 5. அப்போ 64 into 10 to the power minus 10 into 10 to the power 2. இங்கே 2 ஸ்கொயர்னா 4, இங்கே 2 ஸ்கொயர்னா 4 4 are 16 into 10 to the power minus 16 plus 8. So 64 plus 16 into 10 to the power minus 8. 80 into 10 to the power minus 8. இது T square. அப்போ T வேல்யூ என்னது 4√5 into 10 to the power minus 4னு வரும். 4√5 வேல்யூ வந்து 2.2 something.
ஸோ அப்போ வந்து 4 into 2.2னா 8.8. ஸோ கேல்குலேஷன் ஒன் ஆப்ஷனுங்கும் போது ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, அதே ஈக்குலிபிரியம் சம் தான். A drop of water of mass 10 power minus 6 kg. மாஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து 1000 பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. ஸோ நானோனா 10 power minus 9, ஸோ 10 power minus 6 கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்போ எம்ஜி இது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எனக்கு அப்வர்டு ஃபோர்ஸ் இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும், நெட் ஃபோர்ஸ் 0 ஆகணும். அப்போ QE வந்து அப்வர்டு ஃபோர்ஸாக இருக்கணும். அப்வர்டு ஃபோர்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷுட் பி அப்வர்டு. ஸோ எனக்கு வந்து E will be equal to mg by q. So 10 power minus 6 into 10 divided by 10 power minus 6. So 10 volt per meter, but the electric field should be upward. So next question என்னது 17th one.